சார்பு f of x, y is equal to x square minus y square divided by y square plus 1 ஒவ்வொரு x, y belongs to r squareக்கும் தொடர்ச்சியானது என நிறுவுக. ஒரு சார்பு தொடர்ச்சியானது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த டொமைன்ல உள்ள எல்லா புள்ளிகளையும் அதால வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய லிமிட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த லிமிட்டும் அந்த குறிப்பிட்ட புள்ளியில அந்த சார்பினுடைய வேல்யூவும் சமம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இந்த 3 கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, அதுக்கு நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இங்க ஒவ்வொரு எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஆர் ஸ்கொயர், அதாவது இந்த டொமைன் ஆர் கிராஸ் ஆர்ல உள்ள எல்லா புள்ளிகள்லயுமே இது வந்து தொடர்ச்சியானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆர்பிட்ரரியா, அதாவது என்னது ரேண்டமா ஒரு புள்ளியை வந்து நான் எடுக்கிறேன். இங்க ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் ஸ்கொயர் ஏதேனும் ஒரு புள்ளி என்க. ஓகே, ஸோ இந்த புள்ளி தான் வந்து நான் எடுத்திருக்கிறேன். நான் இந்த புள்ளிக்கு இந்த 3 கண்டிஷன் இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த மொத்த செட்டுக்குமே கணத்திற்குமே அந்த கண்டிஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த புள்ளியில தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து நமக்கு இந்த புள்ளியில நம்ம சார்பு வந்து டிஃபைன் பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ எஃப் ஆஃப் ஏ பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக ஏ, ஒய்க்கு பதிலாக பி போடணும். ஸோ இங்க வந்து என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை இங்க பி ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகே, நமக்கு வந்து ஒரு பின்னம் வந்து எப்ப வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த புள்ளி வந்து நமக்கு 0 ஆகாம இருக்கணும். ஓகே, இங்க வந்து பி ஸ்கொயர் 1 பிளஸ் 1ங்கிறது கண்டிப்பா 0 ஆகாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா பி ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ வந்து -1 இருந்தா மட்டும்தான் இந்த கூட்டல் வந்து 0 ஆகும். பி ஸ்கொயர் வந்து -1 இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா பிங்கிறது ஒரு மெய்யெண். ஓகே, ஆர்ல உள்ள ஒரு உறுப்பு. அப்ப அதை வந்து வர்க்கப்படுத்தும் போது அது கண்டிப்பா மிக எண்ணா மாறிடும். அது குறை எண்ணா இருந்தாலும் மிக எண்ணா மாறிடும், மிக எண்ணா இருந்தாலும் மிக எண்ணா தான் இருக்கும். அதனால பி ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 1க்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, அந்த காரணத்தினால இங்க வந்து என்னது இது வரையறுக்கப்பட்டது. ஸோ அதை எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து லிமிட் கண்டுபிடிக்கலாம். அதாவது லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஏ கமா பி, நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து கண்டுபிடிக்கலாம். இது பின்னமா இருக்கிற காரணத்தினால ஃபர்ஸ்ட் தொகுதிக்கு தனியா அடுத்து பகுதிக்கு தனியா கண்டுபிடிக்கலாம். லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஏ கமா பி டிவைடட் பை லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஏ கமா பி. இங்க வந்து என்ன இருக்குது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. இங்க வந்து என்னது ஒய் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க எக்ஸுக்கு பதிலாக ஏ போடுறோம், ஒய்க்கு பதிலாக பி போடுறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு இப்பவே வந்து நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். அதாவது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஏ கமா பி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ கமா பி. ஓகே, ஸோ நம்மளுடைய இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நம்ம கொடுத்துக்கிற சார்பு எஃப் ஆனது தொடர்ச்சியானது. எங்க தொடர்ச்சியானது அப்படின்னா ஆர் ஸ்கொயர்ல தொடர்ச்சியானது. இப்போ நாம அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு 0,0 அப்படிங்கிற புள்ளியில நம்ம வந்து தொடர்ச்சியானதுன்னு சொல்ல போறோம். ஓகே, போன கணக்குல என்னது ஜென்ரலா, அதாவது பொதுவா ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு கணம் அந்த ஒரு தொகுப்புல வந்து நாம தொடர்ச்சியானது அப்படின்னு சொன்னோம். இங்க வந்து என்னது ஒரு புள்ளியில தான் வந்து சொல்ல போறோம். ஓகே, நமக்கு டெஃபினிஷன் எல்லாமே சேம் தான். அந்த புள்ளியில நமக்கு ஃபங்க்ஷன் வந்து வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த புள்ளியில நமக்கு லிமிட் இருக்குதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த லிமிட் வேல்யூவும் நம்ம வரையறுக்கப்பட்ட வேல்யூவும் ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்லணும். முதல் 1வது கண்டிஷன் பார்க்கலாம். 1வது கண்டிஷன் என்னது அந்த புள்ளியில வந்து வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்லணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அவங்களே வந்து வரையறுத்து தான் கொடுத்துருக்காங்க. given g of 0,0 is equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வரையறுக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. ரெண்டாவது என்னது நாம லிமிட் கண்டுபிடிக்கணும். லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0,0 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்க g of x கமா ஒய். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0,0 நமக்கு என்ன இருக்குது இங்க e பவர் ஒய் sin x divided by x. ஓகே, இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா வந்து லிமிட் x tends to 0 sin x divided by x பெருக்கல் லிமிட் y tends to 0 e பவர் y.
ஏன்னா இந்த டைம்ல வந்து நமக்கு ஒய் இல்லை, இந்த டைம்ல எக்ஸ் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin x by xங்கிறது என்னது 1 அப்படின்னு தெரியும். பெருக்கல் இந்த டைம் என்னது லிமிட் ஒய் டென்ஸ் டு 0 இ பவர் ஒய் அப்படிங்கிறது என்னது இ பவர் 0. இ பவர் 0ங்கிறது 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ நமக்கு மூணாவது கண்டிஷன் என்னது, நம்மளுடைய லிமிட்டும் நம்மளுடைய வரையறுக்கப்பட்ட வேல்யூ ரெண்டுமே வந்து சமம் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குது. அதாவது லிமிட் எக்ஸ் கமா ஒய் tends to 0, 0, g of x, y is equal to g of 0, 0. இப்போ நமக்கு அந்த மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆன காரணத்தினால நம்மளுடைய சார்பு g of x, y என்பது 0, 0 அப்படிங்கிற புள்ளியில தொடர்ச்சியானது என நிறுவப்பட்டது.